வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல போன வருஷம் வெளியான ஜாரா அட்கே ஜாரா பச்கே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல விக்கி கௌஷலும் சாரா அலி கானும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் ஜியோ சினிமாஸ்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோ ஹீரோயினா காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு கபில், ஹீரோயினோட பேரு சோமியா அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இவங்க புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்காங்க போல. சந்தோஷமா அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் இவங்க நினைச்சு பாக்குற விஷயம் தான். உண்மையிலே இவங்க வீடெல்லாம் வாங்கல. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆனிவர்சரிய பார்ட்டி மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிறது தெரிய வருது. இப்ப கேக்கெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் எல்லாருமே கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு மனோஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் லாயரா தான் இருப்பாரு. அவர் கொஞ்சம் லேட்டா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. இப்ப வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு கேக்கு தராங்க, அவரும் சாப்பிடுறாரு. எப்பத்துல இருந்து உங்க வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எது கேக்ல முட்டை இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோட ஃபேமிலி பிராமின் ஃபேமிலியா இருப்பாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபி ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதனால தான் பஞ்சாபி பொண்ணா கல்யாணம் பண்ணதான்னு சொன்னோம், எங்க கேட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு திட்டுறாங்க. இவ வேணும்ட்டே தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி வேணும்ட்டே பண்ணுவேன், தெரியாம நந்திருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இதனால இந்த இடத்துல பெரிய வாக்குவாதமே நடக்குது. ஹீரோட மாமாவும் அத்தையும் இவங்க வீட்டுல தான் தங்கிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோயின் அவங்க ரூமையே விட்டு தந்திருப்பாங்க. உங்களுக்கு ரூம் எல்லாம் விட்டு தந்திருக்கேன், நான் எப்படி வேணும்ட்டே பண்ணுவேன்ற மாதிரி கேட்கிறாங்க. உனக்கு வேணா நீயே ரூம் எடுத்துக்கோமா, இந்த மாதிரி சொல்லிலாம் காட்டாது அப்படின்ற மாதிரி அத்தை சொல்றாங்க. ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆயிருது. ஹீரோட அத்தையும் மாமாவும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவாங்கன்னு ரூமை விட்டு தந்திருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க நடு ரூம்ல படுக்க வேண்டியதாயிருச்சு. இதை நினைச்சு ஹீரோயின் கொஞ்சம் கோவமா இருக்காங்க. இவர் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இவங்க இவர்கிட்ட கோவப்படுறாங்க. என்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது, அதான் புது வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம்ல, சீக்கிரமா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு பிடிச்ச 5 ஸ்டாரை வாங்கிட்டு வந்திருக்கேன், சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்க வீட்டுல இருக்க சின்ன பையனும் ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறதுக்காக வந்திருக்கான். அட பாவி, நிம்மதியா இருக்க விட மாட்டியா, வந்து பர்றா அப்படின்ற மாதிரி இவங்களும் படுக்க வச்சிடுறாங்க. இவங்க வீட்டுல பிரைவசின்றதே இல்லாம போயிருச்சுல்ல, அதனால தான் சொந்தமா ஒரு வீடு வாங்கி போயிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த வீடு விஷயமா பேசுறதுக்காக தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோனும் போர்டு விற்கிற கடையை பாக்குறாங்க. இப்பயே போர்டை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சிக்கனம் பாப்பாரு. இது இவ்வளவு வேலையா, இதெல்லாம் வேணான்னு ஒவ்வொரு போர்டா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணு பிடிச்சிருது. கண்டிப்பா இதை தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. பேரை எப்படி எழுதணும் அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் 2 நாள்ல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் வீட்டுக்காக சொல்லி வச்ச நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் இப்ப கொஞ்சம் மாத்தி பேசுறாரு. மொத்தமே 30 லட்சம் ரூபான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப 45 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இனிஷியல் பேமெண்ட்டா 5 லட்சம் ரூபாய் தந்தா போதும், அதுக்கப்புறம் லோனை ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க முதல்ல 30 லட்சம் தானே சொன்னீங்க, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க? என் ஹஸ்பண்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டரு, நான் டீச்சரு, எங்களோட வருமானம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பனா உங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாது, வேற வீடை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே அப்செட் ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு தம்ஸ் அப்னா பிடிக்கும், இவரும் வாங்கி தராரு. வாங்கி தந்தவர் இவருக்கு தனியா வாங்க வேண்டியது தானே. ஆனா காசை மிச்சப்படுத்தணுன்றதுக்காக அவங்களதுலயே பாதியை குடிச்சுக்கிறாரு. ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு சிக்கனமா இருக்கிறது ஹீரோயினுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதே மாதிரி வீடை எப்படியாவது வாங்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், ஃப்ரீயா வீடு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சிங் சென்டர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பசங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் கிளாஸ் எடுக்காம வேற ஒரு பொண்ணுக்கு கவிதை எல்லாம் எழுதிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்துருது. படிக்கிறதுக்கு வாடானா இந்த வேலை பார்க்கறதுக்காக வரியான்ற மாதிரி அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. இதே இடத்துல வேற ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்களும் ஒரு நல்ல விஷயம்ன்றதுனால இவங்க கிட்ட ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, வீடு கூட இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு கம்மி ரேட்ல வீட கவர்மெண்டே அரேஞ்ச் பண்ணி தரோம். அந்த மாதிரி தான் என்னோட பையனுக்கு வீடு அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளும் வாங்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த இடத்தோட ஹெட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினை மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஹீரோயின் மேல ஒரு கண் இருக்கும். அடிக்கடி ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினும் இந்த ஸ்கீமை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கு பெருசா எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்க மாட்டேங்குது. இதே வீட்டுல இருந்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா அந்த வீடு நமக்கு வேணும், நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் பேசி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஏத்துக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஹீரோயின் இருக்காங்கல்ல, டிப்ஸா நிறைய காசு வைக்கிறாங்க. இவ்வளவு காசு டிப்ஸா அப்படின்ற மாதிரி இவர் நிறைய காசு எடுத்துடுறாரு. ₹1 மட்டும் வச்சுட்டு போறாரு. ₹1 போய் வச்சுட்டு போயிருக்காரு பாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் யோசிக்கிறான். ஹீரோவும் ஒரு ஆபீசரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த திட்டத்துல என்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நிறைய விதிமுறைலாம் இருக்கு. ஏற்கனவே வீடு இருக்கவங்களுக்கு வீடு தர முடியாது, உனக்கு தான் இருக்குல்லன்னு சொல்லிட்டாரு. சார் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், காசு கூட தரேன்னு சொல்லிட்டாரு. இது லஞ்சம் தரேன்னு சொல்றியா போன்ற மாதிரி அந்த ஆபீசர் துரத்திடுறாரு.
இப்ப வெளிய இருக்க நபர் இருக்கார்ல, உனக்கு வேலை ஆகணும்னு புரியுது, இங்க இருக்க ஒரு நபரை போய் பாருன்ற மாதிரி கார்டை தராரு. ஹீரோவும் ஒய்ஃபு கூட அந்த நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா கார்டு கொடுத்தாருல, அவர் தான் இருக்காரு. சைட் பிசினஸா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆபீஸ்க்கு வாங்கன்னு கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது வீடு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்க நார்மலா வாங்குறதை விட அந்த வீடு கொஞ்சம் கம்மி காசு கிடைக்கும், அதனால தான் இப்படி கேக்குறாங்க. உன் அப்பாவுக்கு சொந்த வீடு இருக்கு, அதனால உனக்கு வீடு அலாட்டே ஆகாது, வேற ஒரு வழி வேணா இருக்கு, அதை சொல்லுவான்னு கேக்குறாரு. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேக்குறாங்க. நீங்க 2 பேருமே ஒன்னா இருந்தா வீடு வாங்க முடியாது, நீங்க 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இல்ல டைவர்ஸ் பண்றது ஒரு டிராமா தான், டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மேடம் அப்ளை பண்ணலாம், மேடம்க்கு வீடு அலாட் ஆகும், அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்துருங்க, யாருக்கு என்ன பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இதுக்கு ஏத்துக்காம கோவமா கிளம்பிடுறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு இத பண்ணா என்ன அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. அவர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணலான்னு ஹீரோன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீட்லயே நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம், மொட்டை மாடியில வேணா ஒரு ஃப்ளோர் கட்டிக்கலாம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. இவரும் பாக்குறாரு. இது தோசை 100 ரூபாயா, இதெல்லாம் அநியாய ரேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்பவுமே காசை பத்தி தான் யோசிப்பீங்களா, அந்த போர்டுக்கு மேல இருக்க மரத்தை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் மரத்தை பாக்குறாரு. ஒரு குருவி குண்டு தான் இருக்கு, அங்க குருவி குண்டு இருக்கு, கலைங்கன்ற மாதிரி கடைக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எதுக்காக கலைக்க சொல்றீங்க, அது கூட இருக்கிறதுக்கு தனியா ஒரு இடம் வச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓ அப்படியான்ற மாதிரி இவர் கேட்டுக்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் வந்துடுறான். போன வாட்டி வரும்போது ₹1 விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தரான். ₹1 விட்டு போலடா, உனக்கு டிப்ஸா தான் தந்தேன், வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய மனசு, இந்த ₹1 வச்சு நான் என்ன பண்ணுவேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் திரும்பி தந்துடுறான். ஹீரோக்கு ஃப்ரெண்டா மனோஜ்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் டைவர்ஸ் லாயரா தான் இருப்பாரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. அவர்கிட்ட இவங்களோட பிளானை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. கூடிய சீக்கிரத்துல நமக்கு வீடு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. இவங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் இவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை இவரோட அப்பா தான் பாத்துறாரு. இவங்க 2 பேருமே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் வந்திருக்கு. ஃபேமிலிக்கு தெரியாம தான் இதை பண்ற மாதிரி இவங்க பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா தெரியாதனமா ஃபேமிலி லெட்டரை பாத்துறாங்க. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவன் கூட வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன், அதனால தான் டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் பதிலுக்கு இந்த இடத்துல நடிக்கிறாரு. வீட்டுல இருக்கவங்க முன்னாடி மாத்தி மாத்தி இவங்க சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வீட்டை சேர்ந்தவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுறாங்க. ஹீரோவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட தனியா பேசுறாங்க. ஏதாவது அஃபேர் ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற சில பிரச்சனை தான், சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுல எல்லாருமே படுத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே கிச்சனுக்கு வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிறாங்க, ரொமான்ஸ்லாம் பண்றாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது ஆன்டி எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்து பாத்துறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் இருக்காங்கல்ல, எதுக்காக என்ன நெருங்கி வர, இதுக்கப்புறம் என்ன நெருங்க நினைக்காத, நம்ம 2 பேருக்குள்ளயும் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. 2 பேருமே பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதனால ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஹீரோயின் ஃபேமிலியா வர வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அப்பா என்ன கூட்டு போயிடுங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. வேற ஏதாவது பொண்ணு கூட அஃபேர் போதா அப்படின்ற மாதிரி மாமா கேக்குறாரு. ஐயோ மாமா அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த காலத்துல நிறைய மாறி போயிருச்சு, ஒருவேளை பையன் கூட அஃபேர் போதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படி எதுவுமே இல்லைன்னா எதுக்காக பிரியணும்னு நினைக்கிறீங்க, நான் சொல்றேன்ல 2 பேருமே சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்களோட கேஸ் கோர்ட்டுக்கே வந்துருது. மனோஜ் இருக்காருல, இவங்க 2 பேருக்கும் சீக்கிரமா டைவர்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட கேக்குறாரு. ஜட்ஜி இவங்க 2 பேரையும் கவனிக்கிறாரு. பொதுவா சண்டை இருந்தா தள்ளி தள்ளி தானே உட்காந்துருப்பாங்க, ஆனா இவங்க 2 பேருமே ஒட்டி உட்காந்துருக்காங்க, அதுவும் க்ளோஸாலாம் பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஜட்ஜி இவங்க 2 பேருமே திரும்பி சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால அடுத்த 6 மாசம் வரைக்கும் இவங்களுக்கு டைவர்ஸ் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப மனோஜே இவங்க 2 பேரை போட்டு திட்டுறாரு. ஏண்டா இவ்வளவு பிளான் போட்டீங்களே, எதுக்காகடா சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தீங்க, அது என்ன பார்க்கா பீச்சா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கப்புறம் டைவர்ஸ் வேணும்னு கேட்டா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கேட்பாரு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பகவான் கிட்ட கேக்குறாங்க. இதுதான் ஒரே வழி, எப்படியாவது நீங்க டைவர்ஸ் பண்ணோம், இந்த விஷயத்தை அப்ளை பண்ணோம், நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கவா, அஃபேர் மாதிரி போச்சுன்னா ஈஸியா டைவர்ஸ் தந்துருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப மனோஜ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ளோட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணலாம் ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கபில தான் பிடிக்கும், உன்னெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் மாடியில இருந்து ஹீரோயினா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப குளிச்சிட்டு இருக்க ஹீரோவை பாக்கிறதுக்காக வேகமா ஹீரோயின் வந்துடுறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஜாரா உன்னை சுத்தி சுத்தி வருவாள், அந்த ஜாராக்கும் உனக்கும் அஃபேர்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டா ஈஸியா நம்ம டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கிறது அந்த சின்ன பையன் பாத்துறான். அவன் பாக்கலான்னு தெரிஞ்சோன்னே இவங்க வேகமா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஜாரா உன்னை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதனால ஜாராவும் இவரை பாக்குறதுக்காக ஒரு பார்க்குக்கு வந்திருக்காங்க. என்ன திடீர்னு கூப்பிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் ஜாரா கேக்குறாங்க. இவரும் கொஞ்சம் க்ளோஸா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு.
ஈரினும் மனோஜும் சேர்ந்த மாதிரி தள்ளி இருந்து போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் திரும்ப, அப்பதான் எங்களால போட்டோ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோ இருக்காருல ஜாராவை இந்த பக்கம் திரும்ப வச்சிடுறாரு. வேணும்ட்டே அவங்க தோல்ல சாயிறாரு. அவங்களும் நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஹீரோயின் தேவையான போட்டோ எல்லாம் எடுத்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் கிட்ட படிக்கிற பையன் ஒரு பொண்ணு கூட அந்த இடத்துல இருக்கான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்கிட்டயே தெனாவட்டா பேசுறியா, ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பையனும் கேர்ள் ஃபிரெண்டை கூப்பிட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். இவங்களுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருது இல்ல. இப்ப மனோஜி இவங்க ரெண்டு பேரையும் தள்ளி தள்ளி உட்கார வச்சிடுறாரு. ஜட்ஜி கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு பேசுறாரு. அவன் அஃபேர் வச்சிருக்கான், கண்டிப்பா நீங்க டைவர்ஸ் தரணும்னு சொல்லிட்டாரு. இதனால ஜட்ஜும் ஒரு வழியா டைவர்ஸை தந்துடுறாரு. ஜட்ஜி டைவர்ஸ்னு சொன்னோன்னா இவங்க ரெண்டு பேருமே இதே இடத்துல ஜாலியா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் யோசிக்கிறாரு. இப்ப ஈரின் பேரண்ட்ஸும் ஈரினை வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நான் அவ்வளவு பேசிய மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. சரி விடுமா, அப்பா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே பேசி கார்க்குள்ள ஈரினை உட்கார வச்சிருக்காங்க. உட்கார்ந்த ஈரின் மாடியில இருக்க ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. இவங்க கண்ணடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சின்ன பையன் சொல்றான். யாரும் பெருசா காதுல வாங்க மாட்டாங்க. ஈரின் பேரண்ட்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருப்பாங்க. இப்ப பொண்ணு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. புதுசா ஒரு வாட்ச்மேன் அந்த அபார்ட்மெண்ட்ல போட்டிருக்காங்க போல. அவர் பயங்கரமா விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ புது வாட்ச்மேன் தானே, என்னமோ சிஐடி மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்க, எங்களை போக விடு அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ள கிளம்புறாங்க. பகவானும் அவருக்கு கமிஷனா ஒரு அமௌண்ட் கேட்கிறாரு. அது கொஞ்சம் பெரிய அமௌண்டா இருக்கும். என்ன இவ்வளவு கேட்கிறாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் இப்ப சிங்கிள் உமன் மாதிரி தான். ஹீரோ இப்ப வேற கெட்டப்ல வராரு. நானும் அவன் கூட வரேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே இடம் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆபீசரும் இவர் யாருன்ற மாதிரி கேக்குறாரு. ஏற்கனவே வேற ஹீரோவை பார்த்தார்ல, அதனால கொஞ்சம் டவுட்டா கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே மாட்டாம பகவான் அந்த இடத்துல காப்பாத்திடுறாரு. நான் எனக்காக மட்டும் அந்த காசை கேட்கல, உள்ள இருக்க நிறைய பேருக்கு அந்த காசை தரணும், அப்பதான் வேலை நடக்கும், நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அவர் கேட்ட மாதிரியே காசை தந்துடுறாங்க. இப்ப அது மூலியமா ஒவ்வொரு ஸ்டெப்பா முடிஞ்சிருது. ஒரே நாள்ல நிறைய வேலை முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வரும்போது வாட்ச்மேனும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இது யாருன்னு கேக்குறாரு. இவர் என்னோட அண்ணன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம பிரிஞ்சிருக்க போறோம், அதுக்கப்புறம் எப்பவுமே சேர்ந்து தான் இருப்போன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இங்க ஒரு சாங் வருது. இந்த சாங் சூப்பரா இருக்கும், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ஹீரோ யோகா இன்ஸ்ட்ரக்டர்னு சொன்னா பாத்தீங்களா, இப்ப யோகா கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பார்த்தா ஜாரா கிளாஸுக்காக சேர்ந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஜாரா கிட்ட இவர் க்ளோஸா நந்துகிட்ட மாதிரி நடிச்சார்ல. இப்ப ஜாரா இந்த இடத்துல இவர்கிட்ட க்ளோஸா நந்துக்க பாக்குறாங்க. ஐயோ தசை மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஃப்ரெண்டு மனோஜ் நான் ஜாராக்கு புரிய வச்சிடறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னும் புரிய வைக்காம இருக்காரு. அதனாலதான் இந்த பிரச்சனை நடக்குது. ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும் போது கோபின்ற ஒரு நம்பர்ல இருந்து ஹீரோக்கு கால் வருது. வெளியே இருக்க சின்ன பையன் தான் இந்த விஷயத்த சொல்றான். இப்ப குளிச்சுட்டு இருக்க ஹீரோ பாதியிலேயே வெளியே வந்து போன் அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அத்தை கவனிக்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பேசுறான்றதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃப் தான் கோபின்ற பேர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, என் பேரண்ட்ஸ் வெளியே போயிட்டாங்க, நீ கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்ற, நான் உடனே வரேன் உம்மான்ற மாதிரி கொடுக்குறாரு. என்ன கோபின்றவனுக்கு உம்மா கொடுக்குறான், நம்ம பையன் கேவா மாறிட்டானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவும் பைக்கை நிறுத்திட்டு வேகமா உள்ள போறாரு. என்ன நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, எந்த வீட்டுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் கேக்குறாரு. ஈரின் வீட்டுக்கு தான் போறேன், ஈரினோட அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எத்தனை அண்ணன் தான் உங்களுக்கு மொத்தம் இருக்காங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அப்பதான் வேற கெட்டப்ல இருக்கிறது ஹீரோக்கு புரியுது. இல்ல அன்னைக்கு பார்த்தது என்னதான், நான் இன்னைக்கு டிராமால இருந்து வந்தேன், அதனால தான் அந்த கெட்டப்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, சாரி சார், நீங்க போங்கன்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. இவரும் உள்ள வந்து ஈரினை பாக்குறாரு. இப்ப சந்தோஷமா ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஒன்னாலாம் இருக்காங்க. இப்ப காலையில டைம் ஈரினும் குளிக்கணும், நீ வெளியே இருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் வெளியே இருக்கும் போது தான் யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு கதவை திறந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆபீசர் தான் வந்திருக்காரு. ஈரின் கிட்ட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. சோமியா மேடம்க்கு நீங்க என்ன வேணும்னு ஆபீசர் கேக்குறாரு. அண்ணன்னு சொன்னா ரெக்கார்ட் மூலியமா மாட்டிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோ பிளம்பர்னு சொல்லிட்டாரு. பிளம்பருக்கு இங்க என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, மேடமை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் கிட்ட வந்துடுறாரு. ஈரின் கிட்ட விஷயத்த சொல்லிடுறாரு. சீக்கிரமா போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரினும் ஆபீசர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஹீட்டர் ஒர்க் ஆகல, அதனால தான் பிளம்பரை வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் அஃபேர் போது போல. சரி நமக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம பேசிக்கான டீட்டெயில வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வாட்ச்மேன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க அப்பா ஹீட்டர் ஒர்க் ஆகலன்னு சொன்னாரு, நான் சரி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒரு பிளம்பர் பார்த்து தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு தெரியாம பிளம்பரா, உங்க அண்ணன் வீட்டுக்கு வரதான் பார்த்தேன், பிளம்பர் வந்ததா பாக்கலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. எது உங்களுக்கு அண்ணன் இருக்காரா அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசரும் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுறாரு.
இது நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் வெளியே வராரு. வந்த ஹீரோ முகம் முழுக்க கரிய பூசிருக்காரு. அதனால வாட்ச்மேனுக்கு சுத்தமா அடையாளமே தெரியல. ஹீரோனும் வாட்ச்மேனை சமாளிச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப இந்த ஆபீசர் சில டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க அந்த ஆபீசர் கிட்டயும் சமாளிக்கிற மாதிரி பேசுறாங்க. கன்ஃபியூஷன்லயே ஆபீசரும் ப்ராசஸை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜாரா வீட்டை சேர்ந்தவங்களாம் மாப்பிளை கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் இந்த விஷயத்த ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை கோபின்ற பேர்ல இவகிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஜாராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதனால ஜாரா உடஞ்சு போயிடுறாங்க. சோகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு 2 மாசத்துக்கு மேல ஆகுது. எப்பதான் வீடு அலாட் பண்ணுவாங்க? வீட்டுல தினம் சண்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பகவான் கிட்ட கேக்குறாங்க. இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்கல்ல, 16ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கோங்க, அன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இதனால ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் வீட்டுல மனோஜுக்கும் ஹீரோக்கும் பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஜாலியா கேக் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் சின்னதா ஒரு வீட்டுல தான் இருக்காரு. இப்ப வாட்ச்மேனோட பொண்ணை பக்கத்துல கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு கேக் எல்லாம் தராங்க. இவ்வளோண்டு இடத்துல தான் நீங்க இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, இந்த இடத்துல தான் நான் இருக்கேன். எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது என்ன நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோயினுக்கு சீக்கிரமா வீடு கிடைக்க போகுது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் நம்ம பிரிஞ்சு இருக்க போறோம், அதுக்கப்புறம் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் பேசுறாங்க. ஹீரோனும் சந்தோஷமா பாக்குறதுக்காக வராங்க. ஆனா பேர்லாம் ஒட்டாம தான் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த ஸ்கீமையே கவர்மெண்ட் நிறுத்தி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய முறைகேடுலாம் நடந்திருக்கிறதா கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரன்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறாங்க. இப்ப நான் லேட்டா வந்தது தான் பிரச்சனையா, நான் சீக்கிரமா வந்திருந்தா மட்டும் வீடு கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. 2 பேருக்குள்ளேயும் லைட்டா ஆர்குமெண்ட் வருது. சரி பகவானை பார்க்க போவோன்ற மாதிரி பகவானை பார்க்கறதுக்காக வராங்க. பார்த்தா பகவானை வீட்டுல வச்சு போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. இவர் நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காருல, அதனால தான் இப்படி பண்றாங்க. இதை இவங்க 2 பேருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலையை முடிக்கிறதுக்காக காசெல்லாம் தந்தாங்க பாத்தீங்களா, அந்த காசெல்லாம் இதுக்கப்புறம் வராது அப்படின்ற மாதிரி 2 பேருமே மாத்தி லைட்டா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப நியூஸ்ல இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதனால ஏமாந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல போய் காசை போட்டு ஏமாந்துருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பேசுறாங்க. ஹீரோவும் அமைதியா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. காலையில சண்டை போட்டாங்கல்ல, அதுக்கு மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க. நம்ம நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம், நம்ம பேரும் கண்டிப்பா வரோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. காலையில ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக ஜாரா வந்திருக்காங்க. இவர் க்ளோஸா போனதுனால தானே அவங்களும் கல்யாண பேச்செல்லாம் எடுத்தாங்க. இவர் இருக்கார்ல, நான் பண்ணதான் தப்பு, சாரின்னு சொல்லிட்டாரு. ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை அப்புறமா உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்தே உன்னை நான் லவ் பண்ணேன், நீ ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னா நானும் ஃப்ரெண்டாவே பாக்குறேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறதா நினைச்சிடுறாங்க. நான் இல்லாத நேரம் இவ எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்னு ஜாரா சொல்ல ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. நீ எப்படிலாம் இவரை சுத்தி வந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அவ என்னோட ஃப்ரெண்டு, பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஓஹோ, நான் பேசினதான் இப்ப தப்பாயிருச்சா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. முதல்ல நடிச்சாங்கல்ல, இப்ப உண்மையிலேயே சண்டை போட்டு 2 பேருமே பிரிஞ்சு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இத பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் சோகமா இருக்காங்க. இத பத்தி எல்லாம் இவங்களோட எட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதான் நமக்கான சான்ஸ்ன்ற மாதிரி அந்த எட்டி யோசிக்கிறாரு. இப்ப சமாதான பத்திர மாதிரி இவங்க கையெல்லாம் டச் பண்றதுக்காக வராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கையை சட்டுன்னு விளக்கிடுறாங்க, அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஹீரோ சண்டையை நினைச்சு கொஞ்சம் சோகமா நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் மனோஜ் பேசுறதுக்காக வராரு. நீங்க 2 பேருமே எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப ஈகோ காட்டாம போய் அவகிட்ட பேசிடு. நீ பேசாம விட்டேன்னு வச்சுக்கோ, நீங்க சும்மா பண்ண டைவர்ஸ் நிஜமா மாறிடும். அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் நம்மளே போய் மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவங்க கார்ல வந்து இறங்குறாங்க. அந்த சார் கூட தான் கார்ல வந்து இறங்குறாங்க. எதுக்காக இவன் கூட வந்து இறங்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓஹோ, என்ன இப்ப சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, எதுக்காக இவன் கூட வந்தன்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த சார் வேற நடுவுல சீன் போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதனால ஹீரோக்கு கோவம் அதிகமாயி வார்த்தையெல்லாம் விடுறாரு. இவர் வார்த்தையை விடுறதுனால பதிலுக்கு ஹீரோயினும் வார்த்தையை விடுறாங்க. மாத்தி சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்காரு. இத பாக்குற வாட்ச்மேன் இருக்காருல்ல, அவங்க தான் போக சொல்றாங்கல்ல, போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோவத்துல ஹீரோவும் பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. ஒழுங்கா விலகி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா தப்பையும் நீங்க தானே சார் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு ஏமாத்து வேலை பண்ணி என்ன எதுக்காக சார் அடிக்கிறீங்க? என்ன அடிச்சா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னா தாராளமா அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. ஹீரோக்கும் நம்ம பண்ணது தப்புன்னு புரியுது. ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து சோகமா கிளம்பி போறாரு. இப்ப வீட்டுல ஹீரோயினை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
அந்த இடத்துல ஈரனும் இவரை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட பேர் போட்ட மாதிரி அவங்க ஒரு போர்டு வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் சோகமா தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கூடு அங்க இல்லாம இருக்கிறத பாக்குறாரு. எங்க போச்சுன்னு கேக்குறாரு. கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்றான். இதை கேட்கிற இவர் கோவப்பட்டு ஓனர் அடிக்கிறதுக்காக வராரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அவர் அந்த இடத்துல கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. என்ன போஸ்ட் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்காக ஒரு வீடு அலாட் பண்ணிருக்காங்க. அந்த வீடு எங்க இருக்குன்ற டீடைல்லாம் இருக்கு. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அம்மாவும் என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. இவங்க வீடு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அம்மா அப்பா இவங்க சேர்ந்த மாதிரி அந்த வீடை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ரொம்ப பெருசாவே அந்த வீடு இருக்கு. இஎம்ஐ மூலியமா இந்த காசை இவங்க அடைச்சா போதும். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோவோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த இடத்துல பிரைவசி இல்லாம இருந்தது இல்ல, அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் இப்படி பண்ணலாம்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த அத்தைக்கு உடம்பு முடியாம போயிருது போல, பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அதை பாக்குற மாமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அத்தையை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல டாக்டரும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அத்தைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிட்னியை மாத்திருக்காங்க போல, நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், இப்படி பண்ணா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கேட்டு போறாரு. எப்ப கிட்னியை மாத்தினாங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் அங்கிள் நிறைய விஷயத்த சொல்றாரு. அங்கிளோட பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கும். ஆனா ஒய்ஃபை கூட இருந்து பாக்குற மாதிரி நிலைமை வந்திருக்கும். அதனால பிசினஸை கைமாத்தி விட்டு இவர் காசு வாங்கியிருப்பாரு. அதே சமயம் அத்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நிறைய செலவாயிருக்கும். அதுக்காக சொந்தமா இருக்க வீட்டை வித்திருப்பாரு. இப்படி செலவு பண்ணி தான் உங்களை காப்பாத்தவே செஞ்சிருப்பாரு. பிசினஸ் லாஸ், கொஞ்சம் மாசம் தங்கிக்கிறேன்னு நான் சொன்ன எல்லாமே போய் தான், என் ஒய்ஃபுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்றாரு. இதை கேட்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பயும் ஒய்ஃபு கிட்ட என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டாரு. இதை வெளியிருந்து பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள் ஆண்டியை எப்பவுமே ஹீரோயின் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. நான் எப்ப பாரு வீடு முக்கியம் வீடு முக்கியம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா அங்கிள் ஒய்ஃப் தான் முக்கியம் நினைச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம சந்தோஷம் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. உண்மையிலேயே அவர் கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே தனி வீட்டுக்கு போனோன்னு எனக்கு ஆசை இருந்தது கிடையாது. ஏன்னா எல்லாரு கூடயும் இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீ தனி வீட்டுக்கு போனோன்னு ஆசைப்பட்டல, உனக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஹீரோனும் இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல ஒரு வாட்ச்மேன் இருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் இவங்களுக்கு கிடைச்ச வீட்டை தந்துடுறாங்க. மேற்கொண்டு அமௌண்ட் என்னால கட்ட முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது கம்மி அமௌண்ட் தான், நீங்க ஈஸியா கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புரிய வைக்கிறாரு. சரி, உங்களுக்கு கிடைச்ச வீட்டை எதுக்காக எனக்கு தந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. எங்களோட மன நிம்மதிக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சுல, அதனால திரும்பி முறைப்படி இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மனோஜ் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாளா ரூட்லாம் விட்டுட்டு இருந்திருப்பாரு. நான் ரூட் விட்ட பொண்ணை அவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு. எவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் கவனிக்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடி ஒரு சார் சுத்துவார்ல, அந்த சார் தான் அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோவும் ஹீரோனும் சிரிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.